ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பை பற்றி தான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இயங்கக்கூடிய கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே தமிழகம் முழுவதுமே 2299 வேகன்சி பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2024 நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணியிருந்தாங்க. இப்போ மார்ச் 1 நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு வருவாய்த்துறையின் கீழ் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் நிறைய காலி பணிகள் கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருட காலமாகவே நிரப்பாமையே இருந்திருந்தாங்க. இதன் அடிப்படையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக நம்மளுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாக இருக்குது. கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு விருப்பமுடையவர் அனைவரையுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை செய்வது, இதில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எக்ஸாமெல்லாம் எப்படி இருக்கும், இவருடைய வேலைகள் என்னென்ன, யாருக்கெல்லாம் இதில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, கல்வி தகுதி என்னென்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே ஒரு டெய்லியும் தேடக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னாலே இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்காக தான் இப்போ தேடிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வேலைவாய்ப்பாக தான் இருக்குது. இப்போ 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக மாறப்போகுது. குடியேறுவில் ஆன்லைன் மூலமாக மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. வந்த உடனே நம்ம சேனலே அப்டேட் கொடுப்போம். இருந்தாலுமே இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு முழுமையான தகுதிகள் என்னென்ன, இந்த தகுதிகள் தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 5வது தேர்ச்சி பெற்று இருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கும், டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய கிராமங்கள் சுற்று வட்டாரங்கள் அனைத்து கிராமங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி. பார்த்தீங்கன்னா இந்த தகுதிகளாம் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் இந்த வேலைக்கு இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டலாக தமிழகம் முழுவதுமே ஓரளவு 2299 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டமாக 100க்கும் மேற்பட்ட வேகன்சியெல்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வேலைக்கு இந்த தகுதிகள் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேர்காணல் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இதன் மூன்றின் அடிப்படையில் தான் உங்களுக்கு இது நடக்கும். இருந்தாலும் இதில் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாமை பொறுத்தளவுக்கு 5வது பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ரைட்டிங் எழுத தெரிஞ்சிருந்தாலே அதுக்கு ஒரு 10 மார்க்கு, படிக்க தெரிஞ்சாலே அதுக்கு ஒரு 10 மார்க்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ வீலர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 10 மார்க். இது மாதிரி ஒரு மார்க்கின் அடிப்படையில் கேட்டகரி வைஸாக ஒரு 100 மார்க்கின் அடிப்படையில் 5 விதமான கேட்டகரிகள் கொடுத்துருக்காங்க. அது கீழே தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இதன் அடிப்படையில் தான் அனைவருமே இதில் தேர்வு செய்ய போகிறாங்க. அடுத்ததாக இதில் வேலையை பொறுத்தளவுக்கு யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்னா முன்னுரிமை அப்படின்னா முதல் பட்டதாரி, ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள். இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கப்படும். இவங்களுக்கு 20% ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அனைவருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், எக்ஸாம் எல்லாம் இருக்கும். இந்த கிராம உதவியாளரான வேலை அந்த வேலைக்கு அவருக்கு என்னென்ன வேலைகள் இருக்கும் அப்படின்னா வரி செலுத்துதல், கிராம கணக்குகளை தொடர்ந்து பராமரித்தல் மற்றும் பிறப்பு மற்றும் இறப்பு போன்ற முக்கிய நிகழ்வுகளை ஆவணப்படுத்துவதும் பதிவேடுகளை புதுப்பித்தலும் ஆகிய அவர்களின் கடமையாக இருக்கும். உங்களுடைய வேலை இதுதான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கூடிய விரைவில் வெயிட் பண்ணுங்கள். வந்த உடனே நம்ம சேனல் கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் சேலரி பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சேலரி அப்படின்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 11,100லேருந்தே
ஸோ 5100 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஸோ அப்டேட்டாக தான் வந்து சேலரி வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒவ்வொரு வேக்கன்சி வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஸோ போய்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிராம உதவியாளர் வேலைக்கு தான் நமக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து எங்கேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு வருவாய்த்துறையில் தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஸோ கொடுக்குறாங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு குறைந்தபட்சம் தகுதி நீங்கள் வந்து 5வது தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். சம்பளத்தை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே சொல்லுவோம் 6வது நிலையிலேருந்து 11,500லேருந்து 35,500 வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ செயல்முறை வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நேர்காணல் அடிப்படையில் தான் ஸோ அனைவருமே வழங்க போகிறாங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே தனித்தனியாக நிறைய வேகன்சிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பொறுத்தளவுக்கு ஸோ 305 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 300 வேகன்சி வந்து இருக்குது. மதுரைக்கு 155, ஸோ திருவள்ளூருக்கும் ஸோ 151, ஈரோடு 141, 105, ஸோ காஞ்சிபுரம் 109, திருவண்ணாமலை 103. ஸோ நிறைய வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே நிறைய பேர் வந்து ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். சொன்னால் ஒரு சூப்பரான அப்டேட் தான் இருக்குது. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு அப்படின்னா நீங்கள் 21 வயது பூர்த்தி அடைந்திருந்தாலே அதுலேருந்து 37 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து மிகாதவராக இருக்கணும். ஸோ அதுக்குள்ளே இருந்தீங்களே நீங்கள் அனைவருமே ஸோ அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிற சாதியினருக்கும் 21லேருந்து 32க்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் சம்பளம் இருக்குன்னே சொல்லிட்டோம். சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு ஒரு சூப்பரான அப்படியே தான் இந்த செயல்முறை வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எப்படி வந்து நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்வு சுகம் நேர்காணல் ஆவணங்கள் சரிபார்ப்பு வந்து அடிப்படையில் தான் அனைவருமே செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு போகிறோம் இந்த மதிப்பெண் வந்து எதன் அடிப்படையில் வழங்குறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சொல்லலாம் மதிப்பெண்ணை பொறுத்தளவுக்கு ஸோ உங்களுடைய ஸோ கல்வி தகுதிக்கு ஒரு 10 மார்க்கு, ஓட்டுநர் தகுதிக்கு ஒரு 10 மார்க்கு, எழுத படிக்க தெரிந்திருந்தாலே அது ஒரு 40 மார்க்கு, பிறந்த இடத்துக்கு ஒரு 25 மார்க்கு, நேர்காணலுக்கு ஒரு 15, ஓவராலாகவே 100 மார்க்கின் ஸோ அடிப்படையில் தான் நம்மளுக்கு ஸோ இந்த வேலையை வந்து ஸோ வழங்கிட்டு இருக்காங்க. சொல்லலாம் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்து வெளியே இருக்குது. சொல்ல விருப்பமுடையவர்கள் அனைவருமே இந்த கிராம உதவியாளருக்கான வேலைக்கு ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. சொல்ல வந்த உடனே நம்ம சேனலில் அப்டேட் கொடுப்போம். சொல்ல ஆன்லைன் மூலமாக ஸோ எது மூலமாக அப்டேட் ஆகும் அப்படின்ட்டு ஸோ அப்போ வந்து ஸோ அதிகாரப்பூர்வமாக ஸோ நோட்டீஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மூலம் எப்போ வருது அப்படின்றத ஸோ நம்ம வந்து டெய்லியும் வந்து கொடுத்துட்ருப்போம். ஸோ அதனால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இருந்தாலுமே இந்த வேலைக்கு ஸோ சேலரியெல்லாம் சூப்பரான சேலரி தான். இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஸோ அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட்டாக இருந்தால் கூட ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸாமில் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரா கொடுப்பாங்க. ஸோ அந்த பேராவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ எழுத தெரளமாக எழுதியிருக்கும். ஸோ எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதெல்லாம் நல்ல வாசிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலையும் உங்களுக்கு வந்து ஸோ கிடைச்சிடும். சில வந்த உடனே நம்ம சேனல் அப்டேட் கொடுப்போம். சில வில்லேஜ் எஸ்டக்கான வேலைக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே ஒரு சூப்பரான ஸோ அப்டேட் தான். சரி ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.